Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா hand embroideryல basic stitches நிறைய இருக்கு. Running stitch, cross stitch, stem stitch அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல first basic stitch ஆன running stitch பார்க்க போறோம். அதுக்கு நான் first எடுத்துக்கிற மெட்டீரியல் பாத்தீங்க அப்படினா embroidery thread எடுத்துர்க்கேன். Embroidery thread வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க இந்த thread எடுத்தீங்க அப்படினா இத நீங்க கொஞ்சம் split பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு இதுல fixed strands மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட் வேணுமோ அத்தனை ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோல கிளியரா காமிக்கணுங்கிறதுக்காக நான் ஃபிக்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸ்மே வச்சு உங்களுக்கு நான் வீடியோல செஞ்சு காமிக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நல்ல பிக் ஐ நீடில் எடுத்துக்கோங்க. நான் நிறைய நீடில்ஸ் வச்சிருக்கேன். இதுல ஒரு எனக்கு சூட்டபிளா இருக்கிற நீடில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச் தான் இருக்கிறதுலயே ஹேண்ட் எம்ப்ராய்டரியில பேசிக் ஸ்டிச். அது எப்படி போடும் அப்படின்னா நான் இப்போ லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு த்ரெட் வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். லைன் இல்லாத இடத்துல எல்லாம் த்ரெட் வந்து கீழே வரும், டவுன் சைட்ல த்ரெட் வர்ற மாதிரி இருக்கும். வாங்க போடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் த்ரெட்டோட ஒன் சைட்ல மட்டும் இப்படி நல்லா நாட் போட்டுக்கிட்டேன், ஒரு நாட்டு. ஆனா நான் வந்து த்ரெட்டோட இன்னொரு சைடு வந்து நாட் போடல, நான் சும்மா தான் நீடில் இப்படி கோத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் கீழோடி நீடில வெளியே எடுக்கேன். அப்பதான் எனக்கு இந்த நாட் வந்து கிளாத்ல அட்டாச் ஆயிக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நீடில் அப்படியே வெளியே எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த நாட் வந்து அட்டாச் ஆயிக்கும். அடுத்து மறுபடியும் இந்த இடத்துல விடுங்க. அதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த இடத்துல எடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுவோம். இந்த இப்போ நான் மாட்டிருக்கிற ஹூப் எப்படி மாட்டணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க பாருங்க. அதே மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண ஆரம்பிக்கீங்க அப்படின்னா பேசிக்கா என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிற லிங்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க பாருங்க. மேலே ஐகார்ட்லயும் நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடணும். ரன்னிங் ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான். அதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பேசிக்கா உள்ள எல்லா ஸ்டிச்சஸுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஹேண்ட் எம்ப்ராய்டரி நியர்லி 200 ஸ்டிச்சஸ் மேல இருக்கு. எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் எண்ட் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு தனியா டீட்டெயிலா சொல்றேன். எண்ட் நாட் வந்து ஃப்ரேம்க்கு திருப்பி வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். நான் எண்ட் நாட் எப்படி போடணுங்கிற வீடியோ உங்களுக்கு நான் தனியா டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.